சினிமாவின் இரண்டு கண்கள் என போற்றப்பட்டார்கள் அன்றைய காலகட்டத்திலே சிவாஜி, எம்ஜிஆர். அதனைத் தொடர்ந்த காலகட்டத்திலே ரஜினி, கமல்ஹாசன். அதனைத் தொடர்ந்து போற்றப்பட்டார்கள் அஜித், விஜய். இன்றைய காணொளியிலே நாம் அஜித், விஜய் அவர்களை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவே அமையும். ஒரே காணொளியில அஜித், விஜயை பற்றி டக்னு பார்த்துடுவோம். வாங்க வீடியோக்கு போகலாம். கொஞ்சம் இருங்க. நீங்கள் அஜித் ரசிகனாக இருந்தாலும் சரி, விஜய் ரசிகனாக இருந்தாலும் சரி, இந்த யூடியூப் தளத்தை இப்போதான் முதல்ல பார்க்குறீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு நான் அஜித் ரசிகன், நான் விஜய் ரசிகன் என்பதாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதாவது ஒரு சாதனையாளரினுடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் பார்க்கின்ற பொழுது எமக்கும் சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி எமக்குள்ளேயே வரும். அதனால்தான் இந்த காணொளியிலே சாதனையாளர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று பயணங்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். 1971 ஆண்டு ஹைதராபாத்திலே அஜித் பிறக்குகின்றார். 1974 ஆண்டு சென்னையிலே விஜய் பிறக்குகிறார். விஜயினுடைய தந்தை எஸ். சந்திரசேகர். இவர் ஒரு பட இயக்குனர். அஜித்தினுடைய தந்தை பாலக்காடு. விஜய்க்கு சிறு வயதாக இருக்குகின்ற பொழுது ஒரு சகோதரி இருந்தாலாம். அந்த சகோதரியினுடன் தான் விஜய் விளையாடி கொண்டிருப்பார். ஆனால் அந்த சகோதரி இறந்து விட்டதனால் விஜய் விரக்தியிலேயே, மன அழுத்தத்திலே, மன உளைச்சலிலே இருந்து கொண்டிருந்தார். ஒரு அமைதியான ஒரு சிறு பையனாகவே இருந்தார். அவரது வாழ்க்கை இவ்வாறு சென்று விடுமோ என எண்ணிய அவரது தந்தை விஜயை எப்படியாவது இந்த நிலைமையில் இருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விஜய்க்கு என்ன செய்கின்றார் என்றால், குழந்தை நட்சத்திரங்களிலே படம் நடிப்பதற்காக வாய்ப்புகளை வழங்கி படங்களை நடிக்க வைக்கின்றார். அதற்கான காரணம் என்னவென்றால், விஜயினுடைய மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. மறுமுனையிலே அஜித்தினுடைய தந்தை அஜித்தை ரேசிங் சென்டருக்கு அழைத்து செல்வாராம். அதாவது அஜித்தினுடைய தந்தைக்கு மிக விருப்பமாக இருக்குமாம், மிக ஆசையாக இருக்குமாம் பைக் ரேஸ்களை பார்ப்பதற்காக வேண்டி. அதனால் அஜித்தை அழைத்து செல்வாராம் ரேசிங் பார்ப்பதற்காக வேண்டி. இவ்வாறு சென்றிருந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே விஜய் என்ன செய்கின்றார்? படித்து கொண்டிருக்கிறார். அஜித் படிப்பை இடைநிறுத்துகிறார். படிப்பை இடைநிறுத்திவிட்டு அவரது அப்பாவிடம் போய் கூறினாராம், எனக்கு படிப்பு வராது, நான் இனி படிக்க மாட்டேன் என்பதாக படிப்பை இடைநிறுத்திவிட்டு ஒரு மெக்கானிக் சென்டருக்கு வேலைக்கு செல்கின்றார். அங்கே சிறிது காலம் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அதன் பின்னர் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வேலைக்கு செல்கின்றார். அங்கே சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் பார்த்த ஸ்ரீராம், நீ அழகாக இருக்குகிறாய், நீ ஏன் மாடலிங் ட்ரை பண்ணக்கூடாது என்பதாக கேட்க அஜித் கேட்குகின்றாராம், மாடலிங் செய்தால் எனக்கு காசு வருமா? நிச்சயமாக உனக்கு காசு வரும் என்பதாக கூறி அவர் மாடலிங் செய்ய வைத்தாராம். இங்கே விஜய் என்ன செய்கின்றார் என்றால், படிப்பை இடைநிறுத்தி சினிமாவிலே செல்ல வேண்டும், சினிமாவிலே எவ்வாறாவது ஒரு ஹீரோவாக வேண்டும், சினிமாவிலே வாய்ப்புகள் தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே வருகிறார். அவரது அப்பாவிடம் கேட்குகின்றாராம், அப்பா நான் சினிமாவிலே நடிக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு அவருடைய தந்தை விஜயை அழைத்து கூறினாராம், சினிமா என்றால் உனக்கு என்னவென்று தெரியுமா? சினிமாவில் நீ இப்படியெல்லாம் நடிக்க முடியாது, உனக்கு பல விமர்சனங்கள் வரும், அந்த விமர்சனங்கள் நல்லபடியாக இருக்கும், கெட்ட விமர்சனமாகவும் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் நடிக்கப் போகின்றேன், எனக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு தருவீர்களா என்று கேட்க விஜயினுடைய தந்தை வாய்ப்பொன்றை கொடுக்குகின்றார். படத்திலே நடிக்க வைக்குகின்றார். மறுமுனையிலே அஜித் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றால், படத்திற்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது. அந்த படத்திலே நடித்து கொண்டிருக்கிறார். ஒரு தெலுங்கு படம். அந்த படம் நடித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் மரணித்ததன் காரணமாக அஜித்தின் அந்த படம் இடைநிறுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு படத்திலே நடிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த படத்தை எடுக்கவில்லை என்பதாக அந்த பட இயக்குனர் கூற அஜித் மிகவும் மனம் வேதனையில் இருந்து கொண்டார். விஜயினுடைய நாளைய தீர்ப்பு என்கின்ற படம் வெளியாகின்றது. அந்த படத்தினை பார்ப்பதற்காக வேண்டி தியேட்டருக்கு செல்கின்றார். அங்கே தியேட்டரிலே உள்ளவர்கள், இவனெல்லாம் ஒரு நடிகனா, இவனெல்லாம் ஒரு ஹீரோ மாதிரியா இருக்குதான், அப்பா இயக்குனர் என்றால் லேசா படத்துல வந்துடலுமா, இவ்வாறாக பல கேலியும் கிண்டலும் செய்திருக்க. இவனாலையெல்லாம் நடிக்கவே முடியாது என்பதாக கேலியும் கிண்டலும் அவமானங்களும் செய்து கொண்டிருந்தார்கள். விஜய்க்கு இதனை பொறுக்க முடியவில்லை. அழுது கொண்டிருந்தார்.
என்ன செய்வது என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தார். மறுமுனையிலே அஜித் தாக்கப்படுகின்றார் ரசிகர்களால். தமிழ் கூட ஒழுங்கா உனக்கு பேச தெரியவே இல்லை, உனக்கெல்லாம் தமிழ் படத்துல வாய்ஸ கூட இல்லை, உனக்கு இந்த சினிமாவில வாய்ப்பா, உனக்கு ஒரு தமிழ் சீரியல்ல கூட வாய்ப்பு கிடைக்காது என்பதாக குச்சப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புகிறார். அந்த காலகட்டத்தில் இருவரும் நினைத்திருந்தால், முன்வைத்த காலை பின் வைத்திருந்தால், இன்று ரசிகர்களினால் போற்றப்படக்கூடிய ஒரு சரித்திர நாயகர்களாக மாற இருக்கவே முடியாது. அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று தெரியுமா? யார் நம்மை குச்சப்படுத்துகிறார்களோ, யார் நம்மை அவமானப்படுத்துகின்றார்களோ, யார் நம்மை வேண்டாம் என பிரதிஷ்டவாதி என நம்மை கூறுகின்றார்களோ அவர்களுக்கு முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எவ்வாறு வாழ்ந்து காட்ட வேண்டும்? ஒரு சினிமாவிலே ஒரு நல்ல முறையிலே நடித்து நல்ல நடிகர்களாக மாறி யார் நம்மை வீழ்த்துவதற்கு நினைக்கின்றார்களோ அவர்களையே நாம் போற்ற வைக்க வேண்டும் என்கின்ற முனைப்பிலே நடிப்பதற்கு பல பயிற்சிகளை எடுத்து மீண்டும் நடிக்க ஆரம்பிக்கின்றார். விஜயகாந்துடன் சேர்ந்த ஒரு படம் நடிக்கின்றார். அது ஓரளவுக்கு ஹிட் ஆகிறது. பைக் ரேசிங்கிலே பங்கு பற்றி அந்த பைக் ரேசிங்கிலே அவர் காயப்பட்டதன் காரணமாக அவர் படுத்த படுக்கையிலே இருக்குகிறார். அப்போது வைத்தியர் கூறுகிறார், நீங்கள் எழுந்து நடக்கக்கூடாது. ஆனால் அந்த தருணத்திலே அவர் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு படத்திலே நடிப்பதற்காக வேண்டி சைன் பண்ணுகின்றார். விஜயும் படத்தினை நடிக்க தொடங்குகின்றார். அஜித்துக்கு சிறு சிறு வேடங்கள் கிடைக்குகின்றது. அந்த வேடங்களை அஜித் என்ன செய்கின்றார், நடித்து கொண்டிருக்கிறார். விஜயுடனே சைட் நடிகராக நடித்திருக்கின்றார் அஜித். பல வருடங்கள் செல்கின்றது, காலங்கள் ஓடிக்கொண்டே செல்கின்றது. ஒரு கட்டத்திலே விஜய் கில்லி படத்தினை நடித்து முடித்திருக்கின்றார். அந்த கில்லி படம் வரலாறு காணாத வெற்றியை பெறுகின்றது. அப்போது எந்த ரசிகர்கள் நீ எல்லாம் ஒரு ஹீரோவா என்று கேட்டார்களோ அதே ரசிகர்கள் விஜய் என்பதாக ஆரவாரம் செய்து குதூகலிக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். விஜய் சிறந்த நடிகன், விஜயை போன்று யாராலும் நடிக்க முடியாது என்பதாக பல விவாதங்களையும் ரசிகர் மன்றங்களையும் உருவாக்கி இன்று கொண்டாடக்கூடியவர்களாக மாறி இருக்குகிறார். மறுமுனையிலே அஜித்துக்கும் பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் கடந்து செல்கிறது. பில்லா படம் வெளியாகின்றது. அந்த பில்லா படமும் வரலாறு காணாத வெற்றியை பெற ரசிகர்களினால் அஜித் என ஆரவாரம் செய்யப்பட்டு கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு இன்று வளர்ந்திருக்கின்றார்கள். இன்று விஜயை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அரசியல் பயணத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கின்றார். அஜித்தை பொறுத்தவரையில் விடாமுயற்சி என்கின்ற திரைப்படத்தை நடித்திருக்கின்றார். அது வெளியாக இருக்குகின்றது. கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணி விஜய் அந்த அரசியல் கட்சியினூடாக நிச்சயமாக வெற்றி பெறுவாரா, அதே போன்று அஜித்தினுடைய விடாமுயற்சி பற்றி பெறுமா என்பதனை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இரண்டு பேரினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் எந்த படிப்பினையை எடுக்க வேண்டும் என்றால், ஒரு விடயம் நமக்கு இலகுவாக கிடைத்தால் அந்த விடயத்தை நாம் அடைகின்ற பொழுது நமக்கு பல கஷ்டங்களும் பல அவமானங்களும் வரும். அதனை சகித்து அந்த இலக்கிலே நாம் ஒரு வித்தியாசமான முறையில், ஒரு தனித்தன்மையான முறையிலே நாம் எவ்வாறு சென்று அந்த வெற்றி இலக்கை அடைகின்றோமோ, யார் நம்மை வேண்டாம் நீ வானாம் என ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுகின்றோமோ, அவ்வாறு காட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் நானும் நீங்களும் சாதனையாளராக மாற முடியும். இது விஜயினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நமக்கு புலனாகின்றது. அஜித்தினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து என்ன புலனாகின்றது என்றால், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நாம் ஒரு கீழ்மட்ட நிலையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு அவமானப்பட்டாலும், எத்தனை பேரினால் கொச்சப்படுத்தப்பட்டாலும் அந்த இலக்கை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்து அடைந்த இலக்கை நாம் கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருந்திருக்கும். உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்பதை நான் நம்புகின்றேன். மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன்.